மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றம் காணும் நேரமாக இருக்குது. ஏன்னா மகரத்திற்கு பார்த்தலையானால் ராசிக்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தோம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் ஏற்படும், புதிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி இருக்கும். குடும்பத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராகுவும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் அதிகமாக போகும். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலும் நிச்சயமான வெற்றியை இந்த மகர ராசிக்காரர்கள் பெற்று சிகரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையிறது அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர இந்த பராபவ வருஷத்தில் 95 விழுக்காடு மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும்.